நல்ல வேளை இங்க யாரும் இல்ல. நிஜ மூசா வரத்துக்குள்ள அவன மாதிரியே நடிச்சு அவனை போலி மூசா உங்களை குழப்பறதுக்காக அசீம் இவனை உருவாக்கி இருக்கான்னு சொல்லி அவனை வீட்டை விட்டே முதல்ல துரத்தணும். பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா, தாத்தா. என்ன மூசா? என்னப்பா? என்னாச்சு? ஏன் பதட்டமா வர? சொல்லுப்பா. அந்த அசீம் பதுதா அவனோட அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சுட்டான். என்னப்பா பண்ணா? மறுபடியும் மண்டோராவை அனுப்பியிருக்கானா? நீ பயப்படுறத பார்த்தா அவன் ஏதோ பெரிய வில்லங்கம் பண்ணிருப்பான் போல இருக்க. எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்க்கலாம். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு மூசா. அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. உங்களை குழப்பவும் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கவும் அந்த அசீம் இப்ப ஒரு பலமான அஸ்திரத்தை பிரயோகிச்சிருக்கான். மூட மந்திரமா பேசாதப்பா. அவன் என்ன பண்ணான்னு வெளிப்படையா சொல்லு. அவன் என்ன செஞ்சாலும் உன்னை எங்க கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா மூசா? இது வரைக்கும் நானும் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அந்த அசீம் பண்ணிருக்க காரியத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன மூசா, உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? அப்படி என்னதான் செஞ்சான் சொல்லு மூசா. அவன் என்ன போலவே ஒரு போலி மூசாவை உருவாக்கி இருக்கான். அவனை இங்க அனுப்பி உங்க எல்லாரையும் குழப்பி உங்க மூலமா உண்மையான என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுதான் அவனோட முதல் திட்டம். அட கடவுளே, அந்த பாவி அப்படியெல்லாம் கூட செய்வானா? செஞ்சுட்டானே பாட்டி. அந்த போலி மூசா ஏன் முன்னாடி நேருக்கு நேர் நின்னு சவால் விட்டுட்டு போயிருக்கான். நீ உண்மையை சொன்ன பிறகு அந்த போலியை உள்ள விட்டுருவோமா? அடிச்சு விரட்ட மாட்டோம். அடிச்சு விரட்டுறதா? அவனை அழிச்சிட மாட்டோம். என்னதான் அவன் எதிரியோட ஆளா இருந்தாலும் அவன் மூசா உருவத்துல இருக்கானே மாமா, அவனை எப்படி அழிக்கிறது? இந்த பாச போராட்டம் தான் அவனுடைய பலம். பாவி, நீ எங்கேயும் வந்துட்டியா? ஏ போலி, யார பார்த்து பாவிங்கிற? அந்த அசீமுக்கு அல்லக்கையா இருக்கே, நீதாண்டா படுபாவி. பாட்டி, என்ன பேசுறீங்க? நான் தான் உண்மையான மூசா. இதோ அங்க நிக்கிறானே, அவன் தான் போலி. அத சொல்றதுக்காக தான் நான் ஓடோடி வந்தேன். ஆனா அதுக்குள்ள அவன் இங்க வந்து எதையோ சொல்லி உங்க எல்லாரையும் குழப்பியிருக்கான். முட்டாளே, யாருகிட்ட கதை விடுற? எங்க மூசாவை பத்தி எங்களுக்கு தெரியும். இவன் நச்சம். இவன் அசீம் ஒண்ணு உருவாக்குற கதையை சொன்னா பாரு, அதுவும் நச்சம். போட வெளியில, போட வெளியில. தாத்தா, இல்ல தாத்தா. ஏய், உருவம் இவனை போல இருக்கிறதால உன்னை அழிக்க யோசிக்கிறோம். அதை வச்சு தப்பிச்சு ஓடி போயிடு. ஐயோ அப்பா, நான் தான் நிஜம், அவன் தான் போலி. நான் சொல்றத கேளுங்க. உண்மையான மூசா யாருன்னு பெத்தவ எனக்கு தெரியாதா? இதோ இவன் தான் மூசா, என் மக. நீ போலி, மரியாதையே வெளியே போ. ஐயோ அம்மா, நீங்களும் தப்பு பண்றீங்களே. நான் தான் நிஜம். நீ நிஜம்தானே? உனக்கு நிறைய சக்தி இருக்குல்ல. எங்க போலியான என்ன அழி பார்க்கலாம். ஆமா, அழிச்சுரு. அப்ப நீதான் நிஜம் மூசான்னு நாங்க நம்புறோம். அதானே, எங்க அழிச்சிரு பார்க்கலாம். ஏய், முடிஞ்ச ஐடியா பார்க்கலாம். அழிடானா? இவன் நம்ம மூசாவை அழிக்க முடியுமா? நம்ம மூசா அழிவே இல்லாதவன்.
அடிடா பார்க்கலாம். ஓ, என்னால உன்னை அழிக்க முடியாதுங்கிற விஷயத்த யூஸ் பண்ணிக்கிறியா? இரு, நான் உன்னோட நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்னோட ஸ்தானத்துல நீ இங்கேயே இரு. இவனை என்னால இப்ப அழிக்க முடியாதுங்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா இவன் நிஜ மூசா இல்ல. இத நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு உணர்த்துறேன். வரேன். மூசா, எதுக்கும் இந்த சண்டாளம் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருப்பா. அசீம் இந்த போலி மூசாவை எதுக்காக உருவாக்கியிருக்கான், அவனுடைய நோக்கம் என்னன்னு தெரியற வரைக்கும் நான் மட்டும் இல்ல, நாம எல்லாருமே உஷாரா தான் இருக்கணும். சரி, நான் கொஞ்ச நேரம் தனியா யோசிக்கணும். நீங்க போங்க. காது கேட்கலையா? அப்படியே குத்துக்கல்ல மாதிரி நிக்கிற பா. அது எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். ஏய் பா, நீங்க போங்க. பாடி நீ யோசனை பண்ணுப்பா. வக்கீல் வைஃப் இப்போ வருவாங்களா, ஏமாத்திடுவாங்களா? வெயிட் பண்ணி பாப்போம். வாழ்க்கை பிரச்சனை இல்ல, வந்துருவாங்க. ஏய், பெட்டியோட வர்றத பார்த்தா அவங்க தான் வக்கீலோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன். இந்த இடம் தானே சொன்னாங்க, இங்க யாரையுமே காணுமே. சொல்லு சிங்கம், என்ன விஷயம்? நரி இறையோட வந்திருக்கு. சரி, இறைய கேட்ச் பண்ணிட்டு வந்துட வேண்டியதானே, ஏன் போன் பண்ற? முட்டாள், இறைய கீழே வச்சுட்டு போ சொல்லி நரி கிட்ட மந்தி தான் சொல்லணும். அதனால நரியோட செல்லுக்கு மந்தியை விட்டு போன் பண்ண சொல்லு. ஓகே. யோ வக்கீலு, உன் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி கையில இருக்கிற சூட் கேஸ ரோட்டோரமா வச்சுட்டு திரும்பி பார்க்காம போ சொல்லு. பெட்டியை கீழே வச்சு வேற எவனா தூக்கிட்டு போனா என்ன பண்றது? அந்த அளவுக்கு சிங்கம் ஒண்ணு வேடிக்கை பார்க்காது. உன் பொண்டாட்டிக்கு முதல்ல போனை போடு. என்னையா நீங்க என்ன கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, செல்போனை புடுங்கி வச்சிருக்கீங்க. போன் பண்ணு எப்படியா போன் பண்றது? முதல்ல கட்டா ஊத்து விடுங்கய்யா. இந்த வேலையில வேண்டாம், நீ நம்பரை சொல்லு, நான் டயல் பண்ணி உன் காதுல வைக்கிறேன். ஓஹோ, ரொம்ப புத்திசாலிங்க தான். 98412 91239. இந்தா பேசு. ஹலோ, நான் தான் ஜென்டில்மேன் ஜாகன். உன்னை கட்டிக்கிட்டவன் பேசுறேன்டி. மாமா, நான் பணத்தோட அவங்க சொன்ன இடத்துல தான் நிக்கிறேன். ஆனா அவங்க யாரையுமே இங்க காணுமே. அடியே, அந்த பெட்டியை அங்கேயே எங்கேயாவது ஓரமா கீழே வச்சுட்டு திரும்பி பார்க்காம போடி, அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. ஏங்க, பொட்டியில பணம் இருக்குங்க, எப்படிங்க வச்சுட்டு போறது? ஐயோ, என் வயித்தறிச்சல கிளப்பாதடி. பொட்டியை வச்சுட்டு போனா போடி, என்ன டென்ஷன் பண்ணாத. சரிங்க. எங்க பணம் கிடைச்சதுக்கு அப்புறமா என்ன விட்டுருவீங்கல்ல? நாங்க ரொம்ப நாணயமானவங்க, ஒன்ன மாதிரி இல்ல. பணம் வரட்டும், அப்புறம் பாரு. பொய்யா பேசி சம்பாரிச்ச காசு இப்படிதான் வீடு தங்காம போகும்.
ஐயோ 10 லட்சம் போகுதே. நான் பாடுபட்டு சம்பாதிச்ச பணத்தை இந்த பரதேசி நாய்க இப்படி அநியாயமா கொள்ளை அடிச்சிட்டானுங்களே. இவனுக்கு விளங்குவானுங்களா? விளங்கவே மாட்டானுங்க. என்ன பணத்தையே பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? எங்களெல்லாம் சபிச்சு முடிச்சிட்டியா? நான் ஏன் உங்களெல்லாம் சபிக்க போறேன்? யோ, நீங்கெல்லாம் யாரு? என்ன எதுக்காக கடத்திட்டு வந்து பணம் பறிக்கிறீங்க? இப்பவாது சொல்லி தொலைங்களே ஐயா. முடியாது, சொல்ல முடியாது. யாரு பணத்தை புடுங்கினாங்க, எதுக்காக பணத்தை புடுங்கினாங்கன்னு நீ யோசிச்சு யோசிச்சு குழம்பி குழம்பி பைத்தியம் பிடிச்சு அலையணும். டேய், ஏன்டா வளவளன்னு பேசிக்கிட்டு? வக்கீல் பொண்டாட்டி தான் கேட்ட பணத்தை கொடுத்துருச்சுல்ல, விட்டுற வேண்டியதானடா. இவன் ரொம்ப பேசிட்டான். இவன் ரத்தத்தை பார்க்காம விடக்கூடாது. யோ, 10 லட்சத்தை பறி கொடுத்துருக்க ஐயா, இது கூட பேசக்கூடாதா? அதுக்காக நீ 1 கோடி ரூபாய்க்கு பேசுவ, நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? டேய் புடிங்கடா, நாக்க மட்டுமா தான் எடுத்துடலாம். அட பாவிகளா, நான் ஒரு வக்கீல்யா, எனக்கு மூலதனமே நாக்குதான். தயவு பண்ணி அதை ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். சரி சரி, உனக்கு எந்த சேதாரமும் இல்லாம விட்டுறோம். போய் நிறைய சம்பாரிச்சு வை. அடுத்த தடவை 20 லட்சமா கறக்கணும்ல. ஐயோ, அதுக்காகத்தான் என்ன ரிலீஸ் பண்றீங்களா? இனிமே பிச்சை எடுத்தாலும் எடுப்பேனே தவிர ஒரு கேஸையும் கையில் எடுக்க மாட்டேன். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இனி ரிலீஸ் பண்ணிட வேண்டியதுதான். நான் கோபமா இருக்கேன். நான் கோபத்துல இருக்கேன்னு சொல்றேன், நீங்க எதுவும் பேச மாட்டேன்றீங்க. என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன இருந்தாலும் அளவற்ற சக்திகளோட நான் இருக்கும்போது மூசா வழிக்க என்ன நம்பாம வேறொரு போலி மூசா உருவாக்குறது ரொம்ப தப்பு. ஓஹோ, இதுதான் உன் கோபமா? ஆமா, இதுக்காக சந்தோஷப்படவா முடியும்? எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. என் திறமைக்கு என்ன குறைச்சல்? ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லுங்க. நீ அவமானப்படுத்தப்பட்டதை உணரவே உனக்கு 3 நாள் தேவைப்பட்டதுன்னா, நான் உன்னை நம்பி மூசாங்கிற மிகப்பெரிய சக்தி படைத்த பூதகுல இளவரசனை அழிக்கிற வேலையில இறங்கணுமா? அப்படி இறங்கினா என்ன போல அடிமுட்டால் இந்த உலகத்துல எவனும் இருக்க முடியாது. அப்ப நான் அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டேனா? மூசாவின் முடியை கொண்டு வரவே 3 தடவை முயன்ற நீ உன் திறமைகளை பற்றி பீற்றிக் கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட திறமைகளை என்ன படைச்சதே நீங்க தானே. எனக்கு திறமை இருக்கிறதுக்கோ இல்லாததுக்கோ நீங்க தானே பொறுப்பு. சரி சரி, நான் உன்னை படைக்கும் போது உனக்கு இவ்வளவு திறமை இருந்தால் போதும் என்று படைத்து விட்டேன். ஆனால் இப்பொழுது அதைவிட ஒரு திறமைசாலி தேவைப்படுகிறான். நான் என்ன செய்வேன்? அப்படிப்பட்ட அறிவாளியான நீங்க வேறொருத்தனை உருவாக்காம ஏற்கனவே இருக்கிற எனக்கு தான் அதிக சக்திகளை கொடுத்திருக்கணும். முட்டாளே, நான் போலி மூசாவை உருவாக்கியதில் பல வியூகங்கள் தந்திரங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. என்ன யோகம் தந்திரம் உள்ளடங்கி இருக்கு? உங்களுக்கு நிஜ மூசா எதிரின்னா எனக்கு போலி மூசா எதிரி ஆயிட்டா தெரியுமா? மடையா, நான் உருவாக்கிய மூசாவிடம் நீ எதிரியாக நினைத்து வாலாட்டினால் அவன் உன்னை மண்ணோடு மண்ணாக்கி விடுவான். ஜாக்கிரதை. ஆமா, என்ன இன்னைக்கு ரொம்ப பேசுற? மரியாதை வேற குறையுது. என்ன? நான் ஒரு தடவை மாதிரி ஒரு தடவை இருக்க மாட்டேன். அழிச்சிடுவேன். ஜாக்கிரதை. வா எனது போலி மூசாவே, போன காரியம் என்ன ஆச்சு? தாங்கள் உருவாக்கிய நான் தோற்று போயா வருவேன்? அப்படியானால் மூசாவின் குடும்பத்தாரை நம்ப வைத்து அங்கேயே தங்கிவிட்டாயா? அதை விடவும் ஒரு படி மேலே போய் அந்த மூசாவை அவன் வீட்டிலிருந்தே அவன் குடும்பத்தினர் மூலமே
வெளியேற்றி விட்டேன். என்ன என்ன சொல்கிறாய்? எப்படி அது சாத்தியங்கிற? இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கவே முடியாது. மூசா எவ்வளவு பெரிய சக்தி உள்ளவன்னு எனக்கும் எஜமானுக்கும் ரொம்ப நல்லா தெரியும். எஜமா மனசை குளிர வைக்க நீ பொய் சொல்லாத. முட்டாளே, வாயை மூடு. நீ சொல்லு மூசா, என்ன தந்திரம் செய்து அவனை அவன் வீட்டாரை வைத்தே அங்கிருந்து வெளியேற்றினாய்? இதில் தந்திரம் எதுவும் இல்லை எஜமான். எங்கள் இருவரின் உருவ ஒற்றுமையே இதில் மிகப்பெரிய பலமாக அமைந்திருந்தது. நான் அவன் வீட்டிற்கு சென்றபோது மூசா வெளியே போயிருந்தான். இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு நான் அவனைப் போலவே நடித்து அவன் குடும்பத்தினரை நம்ப வைத்தேன். ஆஹா ஆஹா, அற்புதம்! என்ன அற்புதம்? மூசா வந்திருந்தா இவனை காலி பண்ணிட்டு இருப்பான். முட்டாள், அவன் காலி பண்ணியிருந்தா இவன் எப்படி நம்ம முன்னாடி வந்து நின்று பேசிட்டு இருப்பான்? அங்க வந்த நெஜ மூசா என்ன அவன் வீட்டுல பார்த்ததும் வெக்கித்து போய் தான் தான் உண்மையான மூசான்னு நிரூபிக்க பார்த்தான். ஆனா அவனால எந்த விதத்திலையும் நிரூபிக்க முடியாததால அவன் குடும்பத்தினர் அவன்தான் போலி மூசான்னு ஏசி அவனை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க. ஏது ஒரு புது மூசான்னு அவங்க குடும்பமே குழம்பு இருக்கணுமே. அசீம் ஒரு போலி மூசாவை உருவாக்கி இங்கே அனுப்பி உங்களை குழப்ப ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறான் என்று அவர்களிடம் நான் முன்பே கூறி தயார்படுத்தி விட்டேன். அதனால் மூசா அங்கு வந்ததும் அவர்கள் அவனை போலி மூசா என்று நம்பிவிட்டனர். எது எப்படியோ வெளியே போன நெஜ மூசா சகல சக்தியும் அதி புத்தியும் கொண்ட அசகாய சூரன். அவன் எப்படியும் நமக்கு ஆப்படிக்க காத்துக்கிட்டு இருப்பான். எனவே நீ அவனை ஏதாவது ஒரு மீள முடியாத சிக்கலில் மாட்டி விட்டாதான் நாம நிம்மதியா நம்ம வேலைகளை பார்க்க முடியும். அதையும் கூடிய சீக்கிரமே செஞ்சு முடிக்கிறேன் எஜமான். விரைந்து செய்து விட்டு வந்து சொல். போ. உத்தரவு.